வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு இரிட்டேஷன் ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்ல போறேன். இத்தனை நாள் இன்ட்ரோவர்ட்டா இருக்கவும் எல்லாத்தையும் அப்படியே உள்ளே வச்சிருந்தேன். கீரவா ஃபர்ஸ்ட் இந்த பஸ்ஸில் போகும்போது சென்ட் அடிச்சு வருவானுங்க பாருங்க, பார்த்தாலே விருப்பம் சார். ஏதோ அவனுக்கு மட்டும் கம்மி அடிச்சா பரவாயில்ல, மொத்த பஸ்ஸுக்கு தலை வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வந்துடுவானுங்க. அது கூட பரவாயில்ல சார், அது கூட பரவாயில்ல. ஜிம்முக்கெல்லாம் சென்ட் அடிச்சு வரானுங்க. அப்புறம் இந்த தியேட்டருக்குலாம் போகும்போது ஒரு சைடு குழந்தாலுமோ, முன்னாடி ஒருத்தர் போன் நோண்டின்னு இருப்பான், பக்கத்தால் ஒருத்தர் காமெடி பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அவரோட ஸ்கில்லெல்லாம் காமிச்சின்னு இருப்பாரு. நீ என்ன சந்தானமாடா, சும்மா இருக்க முடியாதாடா அவனால. இதெல்லாம் தாண்டி ஸ்கிரீனை பார்த்தா ஃபர்ஸ்ட்லாம் போன் தெருவோரத்துல இருந்துச்சு, அதுக்கப்புறம் கைக்கு வந்துச்சு, டென்ஷன் ஆகும் சார். அதுக்கப்புறம் இந்த கப்புள்ஸ் எல்லாம் பேசிக்கிறத கேட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அகக்கூடிய விஷயம் தானே, உனக்கு ஆகாதா? ஆகும்ல, அதே மாதிரி தானே எனக்கும். பொண்ணுங்கெல்லாம் பேசிக்குவாங்க, மச்சான், மாமா, ப்ரோ. அதெல்லாம் கேட்கும் போது நீங்க கேட்கலாம், அது ஏன்டா உனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு தெரியலையே. அப்புறம் உங்க கேங்லேயே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பானுங்க, நீங்க இந்த படிச்சுட்டான்னு சொன்னவன கூட நம்பிடலாம், ஆனா இந்த படிக்கலைன்னு சொல்லுவானுங்க பாரு, நம்பிடாதீங்க. நான் பார்க்கும்போது முக்கியமான சீன்ல டவர் கிடைக்காது, சொந்தக்காரனுங்க வந்து அட்வைஸ் பண்ணுவானுங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஆகுமா ஆவாதா? ஆகும்ல. ஸோ அவ்வளவுதான் மக்களே. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் இருக்கும், விஷயம் சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.